போன வீடியோவில் நம்ம திருநெல்வேலியோட 5 வகை நிலங்களில் நெய்தல் அண்ட் பாலை நிலங்கள் பற்றி பார்த்தோம். மணப்பாடு, உவரி அண்ட் தேரிக்காடு மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அந்த இடங்களோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் அங்கே என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிற குறிஞ்சி, முல்லை அண்ட் மருதம் ரீஜனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக மாஞ்சோலை, பாபநாசம், களக்காடுன்னு ரொம்ப அழகழகான பிளேசஸ்லாம் கவர் பண்ண போகிறோங்க. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு நமக்கு டே 4. நேற்று கடைசியாக நம்ம பீச் சைட் போனதுனால இப்போது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு காட்டு பகுதிக்கு தான் வந்திருக்கோம். போகிற வழியில் இந்த போர்டு பார்த்தோங்க, கொஞ்சம் படிங்களேன். என்ன பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கா? ஒய் பிளாக் சேம் பிளாக். நம்ம இப்போ திருநெல்வேலி சீரீஸில் 5 திணையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிலங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நெய்தல் அண்ட் பாலை ரீஜனை பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம முல்லை ரீஜனுக்கு வந்திருக்கோங்க. அதாவது காடு சார்ந்த பகுதியும். ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் ஆன களக்காட் முண்டந்துறை டைகர் ரிசர்வ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ வர வழியில் வந்து பயங்கரமாக இருந்தது. ஃபுல் ஃபாரஸ்ட், யாருமே இல்லை. இது வந்து லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். இந்த டைகர் ரிசர்வ்க்குள்ள ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொரிமுத்து ஐயனார் கோவில். ஸோ இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து வர்ஷிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வரைக்கும் தான் நம்மளுக்கு அலோட், இதுக்கப்புறம் நம்மளுக்கு அலோட் கிடையாது. ஸோ பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் இந்த டெம்பிள் இங்கே சுற்றி வர எப்படி இருக்குது இந்த என்வாயன்மெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். இந்த கோயில் சீரியஸ்லி சூப்பரான பிளேஸுங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு ஏமாந்துடாதீங்க. தை மாதம், ஆடி அமாவாசை அப்போல்லாம் வந்தால் என்னது கிணத்தை காணுமாங்கிற மாதிரி தான் கோயிலே தெரியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்குள்ளே இருக்கோங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, கோவிலேருந்து தாண்டி பின்னாடி வரும்பொழுது பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆறு ஓடுதுங்க. இதோட அந்த சலசலப்பு சத்தத்தெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப மென்மையாக அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரீம் ஓடி வருது, ஓடி வந்துட்டு இப்படி போகுது. இங்கே வந்து கலக்குது, ஒரு பெரிய இங்கே ஒரு நீர் தேக்கம் மாதிரி இருக்குது. நாங்கள் வந்த உடனே தூரல் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிளைமேட். இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் மூடியாக அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஆளுங்களாம் வந்து எங்கே வரோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான இடம். பட் இங்கே பாருங்கள், சீப்பு, பாட்டில், மூடி, இயர்பட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நோ கமெண்ட்ஸ். சொரிமுத்து ஐயனார் கோயிலை பார்த்துட்டு இப்போ நம்ம பாபநாசமில் இருக்க ரொம்ப பாப்புலரான அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த அருவியில் வர தண்ணியில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கிறதுனால இங்கே குளிச்சா நம்மளோட நோய்கள், பாவங்கள் எல்லாமே போயிடுங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. ஸோ இந்த இடத்துல எப்பயும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இப்போ உள்ள ஃபால்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து தண்ணி நிறைய வரும்பொழுது ஃபால்ஸ்லேருந்து இங்கே வந்து தண்ணி இங்கே நிரம்பிடும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தது. பட் இந்த டைமில் வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் நமக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடிலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது. இப்படி தான் போகணும் கோவிலுக்கு. மேலே வந்துட்டு கல்யாணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுவுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து காலையில் 6 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் இந்த இடத்துக்கு ஆக்சஸ், அதுக்கப்புறமா கிடையாது. அதுக்குள்ளே நம்ம வெளியில் வந்துடணும். அண்ட் அங்கேருந்து லெஃப்ட்டில் நம்ம இப்படி நேராக போனோன்னா இப்படி தான் வந்து நம்ம ஃபால்ஸ் போகிற வழி. ஸோ போகிற வழியிலே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்னதாக சிற்றருவிகள் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரூபாவும் ஸ்ரீயும் ஃப்ரெண்ட்லேயே போயிட்டாங்க. வி ஆர் கேச்சிங் அப் ரைட் நவ். ஸோ உள்ளே போயிட்டு ஃபால்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போவே தண்ணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. குளிப்போமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா ஆள் நிறைய நடமாட்டம் இருக்குது. தேர்ஸ்டே தான் இன்றைக்கி, பட் இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து நமக்கு உடைமாற்றும் அறையும் இருக்குது. நம்ம இங்கேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. ஆண்களுக்கு அந்த பக்கம் இருக்கும், பெண்களுக்கு இந்த பக்கம் இருக்குது.
ஆக்சுவலி ஃபால்ஸில் குளிக்கலான்ற ஒரு பிளானோட தான் வந்தோம். பட் இங்கே வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு குளிக்கணும்னு தோணலை. ஏன்னா தண்ணி வந்து ஃபால்ஸ் வந்து மேலேருந்து கீழே கொட்டுற வரைக்கும் தான் க்ளீனாக இருக்குது. நம்ம உடம்ப தாண்டி போகும்போது பயங்கர அன்க்ளீனாக போகுது. நான் கிட்டக்க காமிக்கிறேன், வீடியோ பாருங்கள். கிட்ட போனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் சோப் அங்கே. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஜாலியாக என்ஜாய் தானே பண்ண வரும் ஃபால்ஸ்க்கு. சோப் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். அதனால் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும், எனக்கு நான் இவ்வளோ ஒரு என்வாயன்மெண்டல் விஷயமாக நான் பார்க்கல, எனக்கு என்ஜாய் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜென்ஸ் குளிக்கிறது, அந்த பக்கம் லேடிஸ் குளிக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ப்ரைவசி வேணும்னாலும் நல்லாவே கிடைக்குது. அண்ட் தண்ணி நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து இந்த சென்ஸ் தண்ணி மேலேருந்து கொட்டும் போது நல்லா ஜில்லுன்னு வருது. என்ஜாய் மட்டும் நான் பண்ணணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு டஸ்ட்பினும் கொடுத்துருக்காங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை. ஸோ கார்பேஜ் நீங்கள் போடும்போது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போடுங்க. இஷ்டத்துக்கு போட வேண்டாம். கொஞ்சம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருப்போம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் போயிட்டு, சொரிமுத்து ஐயனார் கோவில் போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து இறங்கி அகஸ்திய ஃபால்ஸ் போய் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தென் கீழே டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பாபநாசமில் நம்மளோட பாபநாசம் ஃபேமஸான கோவில் சிவன் கோவில் வந்திருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான படித்துறை, பாபநாசம் படித்துறை வந்து இருக்குது. தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டுருக்குங்க. மேலேருந்து ஏரிய வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே போயிட்டு பார்ப்போம் படித்துறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க எங்கள் கூட. எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால நாங்கள் பொறுமையாக உட்காந்து இந்த இடத்தோட அழகை ரொம்ப நேரம் ரசிச்சிட்டு இருந்தோம். நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸோட எங்களோட இந்த நாள் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான மாஞ்சோலையை நோக்கி தாங்க போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு போகணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ எப்படா ரீச் ஆகும்ன்ற மாதிரியே தான் இருந்தது. இப்போ நம்ம பிளான் என்னன்னா, திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து திருநெல்வேலி செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறி கல்லடைக்குறிச்சியில் இறங்கிடுவோம். அங்கேருந்து கேப்ல மாஞ்சோலை போயிடுவோம். ஸோ நம்ம வந்து கல்லடைக்குறிச்சி வந்து இறங்கியாச்சுங்க. திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் 7 மணிக்கு கிளம்பிச்சு. 7:45க்கு நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக மாஞ்சோலை தாங்க போகிறோம். ஸோ இப்போ கல்லடைக்குறிச்சி வந்து நம்ம இறங்கிட்டோம் இல்லையா, இங்கே வந்து கேப் டிரைவர் புக் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டிரைவர் வந்துட்டு எங்களுக்காக டிஃபன் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப் வந்து நம்ம மணிமுத்தாறு டேம்க்கு வந்திருக்கோம். அதை தாண்டி ஒரு ஃபியூ 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம காமிச்சிட்டு டிக்கெட்ஸ் வாங்கணும். ஏன்னா நம்ம கேமரா அதுக்கெலாம் தனித்தனி இது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அங்கேருந்து அடுத்த ஸ்டாப் போவோம். இங்கே வந்து கார்ஸ் மட்டும்தான் அலோடு. ஏன்னா சேஃப் கிடையாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜோனில் வரதுனால சேஃப் கிடையாதுன்றதுனால கார்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆல்சோ ரோட் வந்து போகும்பொழுது ரொம்ப கரடு முரடாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் 2 வீலர்ஸில் வந்தால் சேஃபாக இருக்காது அப்படின்றதுனால 4 வீலர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 4 வீலருக்கு வந்து 950 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் என்ட்ரி டிக்கெட் வந்து 40 rupees per head. இதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து வீடியோ கேமரா இருந்தால் 300 rupees, ஸ்டில் கேமராவுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1530 rupees ஆயிருக்கு. ஸோ நம்ம மாஞ்சோலை போகிற வழியில் மணிமுத்தாறு டேம் கிராஸ் பண்ணிவிட்டு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிடுவோம். செக் போஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வர இடம் மணிமுத்தாறு ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குளிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான இடம். இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நம்ம சூப்பராக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா, அதுவும் காலையில் சீக்கிரமாக வந்துட்டோம்னா ரொம்ப அழகாகவே என்ஜாய் பண்ணலாம்.
மாஞ்சோலை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயிறு சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சுங்க. சங்கம் முக்கியமா சோறு முக்கியமான்னு யோசிக்கும் போது சோறு தான் முக்கியம்னு பக்கத்துல இருந்த கோவில்ல உட்காந்து இந்த இடத்தோட வியூவை நல்லா ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மாஞ்சோலையோட ஊருக்குள்ளே வந்துட்டோம். மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஊர் தாங்க இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்னதாக குட்டி குட்டி ஹாம்லெட், ஒரே ஒரு பேக்கரி, ஒரே ஒரு டீ ஸ்டால் அண்ட் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்பு பாருங்கள். இந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே மேலே வந்து ஒரு பேக்கரி இருக்குங்க. இங்கே வந்து எக்குலாம் மிக்ஸ் பண்ணி டீ ரஸ்க் வந்துட்டு விற்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். யூஸ்வலி நம்ம ரஸ்க்கு சாப்பிட்டா நல்லா முறுமுறுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது கரையும் இல்லையா, பட் இது சாப்பிட்ட உடனே நல்லா கரையுது. நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் போய் நம்ம வாங்கலாம். ஒரு 1 kg வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. நமக்கும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து மாஞ்சோலை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு செம்மையான கடை இருக்குது. இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்து சாப்பிடணும் முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்து நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ செம்ம சூடாக இருந்தது. சைவம் அசைவம், வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ கூட்டு, பொரியல், ரசம், சாதம் சொல்லிட்டு செம சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு பயங்கர செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். மாஞ்சோலையில இருந்து கொஞ்சம் தூரம் மேல போனோம்னா ஃபர்ஸ்ட் வர இடம் காக்காச்சி. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களேன். யாருமே இல்லை, ரொம்ப அமைதியா, இவ்வளோ பெரிய இடம். ஒரு ஸ்காட்லாந்து அயர்லாந்து வைப்ல இருந்துச்சு. இப்போ மாஞ்சோலை தாண்டி மேலே போகலாம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து காக்காச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் வந்தது. அங்கே வந்து இடம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சுத்தீவிர டீ பிளான்டேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் கூட கிடையாது. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நேச்சரோட சவுண்ட், மிஸ்ட் அண்ட் இந்த தனிமை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இந்த சைலன்ஸோடு உட்காந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் மாஞ்சோலை வந்தீங்கன்னா மாஞ்சோலை தாண்டி இந்த காக்காச்சி டிவிஷனில் நிறுத்திட்டு டெஃபினட்டாக இந்த இதை வந்து நீங்கள் பாருங்கள். இது தாண்டி மேல போனோம்னா மாஞ்சோலையோட லாஸ்ட் பாயிண்டான குதிரை வெட்டிக்கு வந்துருவோங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இங்கே தான் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு. நமக்கு வேணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்க இன்கேஸ் மாஞ்சோலைக்கு பிளான் பண்றீங்கன்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மாஞ்சோலைக்கு உங்களால பெர்மிஷன் இல்லாம வர முடியாது. 2 to 3 days முன்னாடியே அம்பாசமுத்திரம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச்ல பெர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 vehicles தான் அலோடு. அடுத்து இங்க 4 wheelersல மட்டும்தான் வர முடியும். 2 wheelers அலோடு இல்லை. ஓன் கார்ல வந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அம்பாசமுத்திரம் இல்லைன்னா கல்லடைக்குறிச்சியில இருந்து கார் புக் பண்ணிக்கோங்க. 5 to 6K கேட்பாங்க. மாஞ்சோலையில இருந்து குதிரை வெட்டிக்கு நீங்க ரூம் புக் பண்ணியிருந்தா மட்டும்தாங்க போக முடியும். இல்லாட்டி மாஞ்சோலை வரைக்கும் வந்துட்டு ஈவினிங் 5 o'clock கீழே ரிட்டர்ன் ஆயிடணும். நாங்கள் மாஞ்சோலையை நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா படையப்பா படத்தில் வர மாதிரி லைன் போயிட்டே இருக்குங்க. இருந்தாலும் விடுவோமா? சரி நம்ம ஊர் ரேஷன் கடையை விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கிட்டு ஒரு 2 kg அல்வா வாங்கிட்டு நம்ம அப்படியே திருநெல்வேலிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டோங்க. ஓவராலாக இது எங்களுக்கு ஒரு மெமரபிளான ட்ரிப்புங்க. திருநெல்வேலிக்கு வந்து இங்கே சுற்றி இருக்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அண்ட் பாலை ரீஜன்ஸ்லாம் பார்த்தது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.